வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் ஜித்து அஷ்ரஃப் டைரக்ஷனில், ஷஹீக் கபீர் ரிட்டனில், குஞ்சாக்கோ போபன், பிரியாமணி, விஷாக் நாயர் நடித்து ரீசெண்டாக தேட்டர்ஸில் வந்து பெரிய ஹிட் ஆகி இப்போ ஓடிடியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஆஃபீஸர் ஆன் டியூட்டி படத்தை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த படத்தோட கதையை தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சூசைட் பண்ணி சாகிறத காட்டுறாங்க. அவர் சூசைட் பண்ணுறதுக்கு காரணம் ஒரு கேங் ஆஃப் பீப்புள் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு நமக்கு அப்போதைக்கு காட்டலை. கட் பண்ணால் நம்ம ஹீரோ குஞ்சாக்கோ போபனை ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஆங்கிரி போலீஸ் ஆஃபீஸராக காட்டுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவ்வளோ கோவப்படுறாரு. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வருது. செயின் காணாமல் போயிடுச்சுன்னு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ அதை விசாரிக்கிறதுக்காக குஞ்சாக்கோ போபன் களத்தில் இறங்க போய் இந்த கேஸ் எங்கெல்லாம் லிங்க் ஆகுது, இந்த கேஸ் இவரோட பர்சனல் லைஃப்பில் எப்படி கனெக்ட் ஆச்சு, அந்த கேங் ஆஃப் பீப்புள் ஸோ அவங்க இந்த கேஸில் எப்படி இன்வால்வ் ஆனாங்க, ஸோ அவங்கள கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்ற இந்த படத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிக்கு பதிலாக ஒரு விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் அமைச்சிருந்தாங்கன்னு நம்ம இங்கே கண்டிப்பாக சொல்லி ஆகணும். படத்தோட லீடான நம்ம குஞ்சாக்கோ போபனோட பர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அரை மணி நேரத்தில் அவரை ஒரு ஆங்கிரி போலீஸ் ஆஃபீஸராக காட்டுறாங்க. ஸோ அந்த சீன்ஸில் நமக்கே ஒரு மாதிரி செம்மையாக நடிச்சிருக்காரு மனுஷன் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த கேரக்டர் படம் போக போக அந்த ஒரு ஆங்கிரியான ட்ரேட் வந்து குறைஞ்சிருது. பட் ஸ்டில் அந்த ஹாஃப் அன் ஹவரில் அவர் போட்ட அந்த ஆக்டிங் எஃபர்ட் ஹேட்ஸ் ஆஃப். இது போக இந்த படத்தில் மெயின் ஆன்டகனிஸ்டாக நடித்த விஷாக் நாயர், அவரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக வில்லனிக்காக இருந்துச்சு. டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு சவுண்டான ஃபிலிம். குறிப்பாக ஜேக்ஸ் பிஜாயோட பேக்ரவுண்ட் மியூசிக் பிரிச்சுட்டார் மனுஷன். இது போக சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ப்ரொடக்ஷன் டிசைன், இந்த படத்தோட டிஐ எல்லாமே இந்த படத்தை ரொம்பவே சூப்பராக எலிவேட் பண்ணுச்சு. ஸோ இந்த படத்தோட ஜானர் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் படத்தோட மேக்கிங், மல்டிபிள் கேசஸோட கனெக்டிங் பாயிண்ட், கனெக்ட் ஆகிற இடம், ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் படம் வந்து ப்ரெடிக்டபிளாகவே மாறிடுது. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி குஞ்சாக்கோ போபனோட கேரக்டருமே அந்த ஒரு ஹைல இருந்து டக்குன்னு குறைஞ்சிருது. ஸோ அந்த குறையறதுக்கான ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் இருந்த அந்த கேரக்டர் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆயிருந்துச்சுன்னா இந்த படம் வேற ஒரு படமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்லாமல் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ப்ரெடிக்டபிளாக தான் போகுது. பட் ஸ்டில் ஸ்க்ரீன் பிளேல இருந்த அந்த எங்கேஜிங் ஃபேக்டர் படத்தை எங்கேயுமே போர் அடிக்காம கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ், படத்துல 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. ரெண்டுமே சூப்பரா கொரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் ஆக்ஷன் கொரியோகிராஃபியும் நல்லாவே பிளெண்ட் ஆயிருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்க்குறப்போ படத்தோட ஹீரோ வந்து வில்லனை அடிக்கிறப்போ நமக்கு ஒரு வெறி வரணும், அட்ரா போடுறாவன அப்படின்னு நமக்கு அந்த வெறி வரணும். ஸோ அந்த ஒரு இம்பேக்டை இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நமக்கு கொடுத்துச்சு. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இந்த படத்தை எலிவேட் பண்ணுறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நம்ம இங்கே சொல்லியே ஆகும். இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேல லாஜிக் லூப் ஹோல்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கேங் ஆஃப் பீப்புள் சில கொலைகள் பண்ணுறாங்க. ஸோ அந்த கொலைகளில் ஒரு கொலை நம்ம ஹீரோவோட லிங்க் ஆகுது. அப்படி லிங்க் ஆகிறப்போ அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கண்டிப்பாக தெரியும் யாரை கொல்றாங்களோ. ஸோ அவங்களோட அப்பா அம்மா கூட தெரியாமல் இருக்குமா? ஸ்க்ரீன் பிளே படி அந்த கேங் ஆஃப் பீப்புளுக்கு இவரோட முகம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி சில லாஜிக் லூப் ஹோல்ஸ்லாம் ஸ்க்ரீன் பிளே வைஸ் இருக்கு. மொத்தமாக இந்த படம் ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ், லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் உங்களுக்கு வேற லெவலில் சூப்பராக இருக்கும். நடுவில் இருக்கிற அந்த 1 hour 15 மினிட்ஸ் ஒரு மாதிரி ப்ரெடிக்டபிளாக தான் போகும். பட் ஸ்டில் டெக்னிக்கலாக ஒரு சவுண்டான ஃபிலிம். ஸ்க்ரீன் பிளேல எங்கேஜிங் ஃபேக்டர் இருந்ததுனால நமக்கு பெருசாக எங்கேயுமே போர் அடிக்கல. ஸோ மொத்தத்தில் இந்த படம் ஒரு சூப்பரான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இந்த படம் அந்த ஜானர் ஃபேன்ஸ்க்கு ஒரு மஸ்ட் வாட்ச்னு நான் இங்கே சொல்லிக்கிறேன். இந்த படம் தமிழ் டப்லே நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த படம் ஒரு A சர்டிஃபைட் படம். இந்த படத்தில் நிறையா செக்ஷுவலாக நிறைய விஷயம் இருக்குது, ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் நிறையா இருக்குது. ஸோ ஃபேமிலியாக பார்க்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 stars out of 5. மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சன வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன்ட்.